ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். இன்று விஜய் பற்றி ஒரு பதிவு, அதை தொடர்ந்து நடக்கின்ற அரசியல். அதாவது பல இடங்களில் வந்து பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏன் விஜய் வந்து இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அவர் என்ன ஒரு நல்ல காரியம் செய்யவில்லையா தமிழ்நாட்டுக்கு, அதே மாதிரி தமிழக மக்களுக்கு என்று கேட்டால், நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய நல்ல காரியம் செய்திருக்கிறார். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அது என்னவென்று பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை வந்து தெருவுக்கும் அதே மாதிரி அரசியல் கூட்டங்களுக்கும் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 12 வயசுலேருந்து ஆரம்பித்து 30 வயசு 40 வயசு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கும்பலே வந்து இன்னைக்கு வந்து களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவங்க முன்னாடி வந்து அரசியலில் வந்து ஈடுபடாத ஒரு பாப்புலேஷனாக இருக்கிறது. அது ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது, அரசியலாக அது எல்லாமே கரெக்ட் தான். படங்கள்ல இருந்து ஆரம்பித்து வருகின்ற அந்த ஒரு விரக்தி இருக்கு இல்லையா, ஒன்றும் நடக்க போகிறதில்லான்ட்டு. இவர்கள்லாம் இன்னைக்கு அரசியலுக்காக வரவில்லை, இவர்கள் வந்து விஜய்க்காகத்தான் வருகிறார்கள். அப்போ விஜய்க்காக வருகின்ற ஒரு பெரிய ஒரு பட்டாளம், அந்த பட்டாளம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் விஷயங்களை வந்து பேசுகிறாரு இல்லையா, இஷ்யூஸ் என்னவா இருந்தாலும் பல இஷ்யூஸை பேசுறது இல்லை. திருப்பரங்குன்றம் இன்னும் அவருக்கு என்னென்னு எனக்கு புரியல. SIR பற்றி அவர் பெரிய பதிவு போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து ஒன்று பேசுகிற ஒன்றும் காணும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் பேசல. அப்படி இருந்தால் கூட பல இஷ்யூஸை வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார். அப்போது இவர் 12 நிமிஷம் நடக்கின்ற இந்த ஒவ்வொரு இஷ்யூ வந்து ஒரு டயலாக தானே பேசுகிறாரு. ஏதோ ஒரு டயலாக் வந்து இந்த பிள்ளைகளுடைய மனதில் நின்னால் அதே என்னை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய அந்த அரசியல் மயப்படுத்துறதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை இவங்க வெளியே வந்தாலே என்னை பொறுத்தவரை அரசியல் மயப்படுத்தி விட்டார்கள், படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் வந்து அங்கே வந்துருச்சு என்று நான் எடுத்துக்கொள்வேன். இனி என்னை பொறுத்தளவில் வந்து விஜய் வந்து இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு அரசியல் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மக்கள் இவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு கல்ட்டு தானே. எல்லாம் சொன்னால் என்னுடைய ஹீரோ அனைத்து விஷயங்களையும் நல்லது செய்வார், அதனால வந்து நிச்சயமாக நான் அவருக்கு தான் வாக்களிப்பேன், நான் அவரோட தான் இருப்பேன், அவரோட உறுதுணையாக இருப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார்கள் இல்லையா. அப்போது நாம் அதே நேரத்தில் வந்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப மோசமாக, ரொம்ப நெகட்டிவாக இந்த குரூப்பை பற்றி, இந்த 12 வயசுலேருந்து ஆரம்பித்து 30 வயசான அந்த மனிதர்களுக்காக அவர்களை பற்றி ரொம்ப மோசமான விஷயங்கள் வந்து பயிரப்பட்டது. அதாவது முக்கியமாக வந்து இவர்களுக்கு அரசியல் ஞானம் கிடையாது, இன்ஃபர்மேஷனே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே வந்து உணர்த்தும் விதமாக பல விஷயங்கள் வந்து வெளிவந்தது. இருக்கிறவர் பூரா அங்கே போயிட்டு மைக்க போட்டாங்க. அதே மாதிரி ஒரு செல்ஃபோன் இருக்கிறவர் அனைவரும் வந்து அங்கே போயிட்டு ஏதோ ஒரு 10 பசங்களை வச்சு ஒரு பைட் எடுத்திருக்காங்க. அந்த பைட் எல்லாமே வந்து விஜயினுடைய அந்த ஒரு குரூப்புக்கு, அந்த ஒரு கல்ட்டுக்கு எதிராக நெகட்டிவாகத்தான் சென்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அந்த பசங்க பார்ப்பாங்க, ஏன்னா இன்ஸ்டால் வருகின்ற விஷயங்களாச்சு இல்லை. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து விஜயினுடைய தலையாய கடமை தமிழ்நாட்டுக்கு செய்த நலன் என்பது வந்து இந்த யங் கிரௌட் இருக்கு இல்லையா, செல்போன்ல இப்படி பார்த்துட்டு இருக்கின்ற இந்த கிரௌட் இருக்கு இல்லையா, வீட்லயே உட்கார்ந்து கொண்டு வீடியோ கேம்ஸ் ஆடுகின்ற ஒரு பெரிய ஒரு கிரௌடை வந்து இன்னைக்கு வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் என்னை பொறுத்தவரை விஜய் செய்த, தமிழ்நாட்டுக்கு செய்த மாபெரும் ஒரு சாதனையாக, மாபெரும் ஒரு நல்ல காரியமாக நான் பார்க்கிறேன். இனி அவர்களை வந்து அரசியல் மயப்படுத்த வேண்டும். எப்போது அவர்கள் வந்து அரசியல் மயப்படுவார் என்பதுதான் நான் விளக்க போறேன். முக்கியமாக இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு 100 பிரச்சனைகளை பேசினாலும், இல்லைன்னா ஓகே 12 நிமிஷம் அவள் முடியாதுன்னு வச்சுக்கல, ஒரு 10 பிரச்சனைகளை பேசினாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதில் வந்து இந்த க்ரௌட் இருக்குல்ல, இந்த க்ரௌட்ல இருந்து வருகின்ற ஒரு 10%க்கோ 20%க்கோ வந்து அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து தன்னை சார்ந்த பிரச்சனையாக, தன்னுடைய ஊரை சார்ந்த பிரச்சனையாக, தன்னுடைய பள்ளிக்கூடத்தை சார்ந்த பிரச்சனையாக, தன்னுடைய ஒரு வேலை செய்யும் இடத்தை சார்ந்த பிரச்சனையாக அவர்களுக்கு பட்டால் அந்த விஷயம் வந்து அவருடைய மனதில் நிற்கத்தான் போகும். அந்த பிரச்சனையை வந்து அவருடைய மனதில் நின்று விட்டால் ஐ திங்க் பெரிய ஒரு சக்சஸ் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அடுத்ததாக அந்த விஷயத்தில் வந்து என்ன அணுகுமுறைகள் முடியும், யார் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற அந்த நேச்சுரல் கியூரியாசிட்டி வந்து அந்த நபர்களுக்குள்ளால வரத்தான் செய்யும். அது வந்துவிட்டால் என்னை பொறுத்தவரை வந்து அடுத்த விஷயம் வந்து இப்போ செய்ய வேண்டியது
பாக்கி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தான் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற எல்லா கட்சிகளும் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அதாவது வெளியே வந்து அரசியலுக்கு வந்த, இல்லை என்றால் விஜய் அரசியலுக்கு வந்ததோடு ஒரு பெரிய ஒரு படையை வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது, இளைஞர்களுடைய படை வந்திருக்கிறது. அந்த படையை அரசியல் மயப்படுத்த வேண்டிய அந்த வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை வந்து இப்ப இருக்கின்ற எஸ்டாப்ளிஷ் கட்சிகள் தான் செய்ய வேண்டும். அது செய்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிண்டல், கேலி, நையாண்டி இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஸ்டாலே அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு இஷ்யூ வந்து ஒரு பையனால பேச முடியும் என்றால், இல்லை என்றால் விஜய்னாலேயே பேச முடியும் என்றால், அந்த இஷ்யூல வந்து மிக சரளமான ஒரு பாஷையில், ஒரு மிக எளிதான ஒரு முறையில் வந்து அதை விளக்கக்கூடிய, இல்லை என்றால் அந்த ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்டை விளக்கக்கூடிய விதமாக ஒரு 4-5 வீடியோ இன்ஸ்டாலே அந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் பகிர வேண்டும். ஒன்று. ரெண்டாவதாக, இந்த கட்சிகளிலேயே எவ்வளோ கிரெடிபிளான நபர்கள் இருக்கிறார்கள், யங்ஸ்டர்ஸ் இருக்கிறார்கள். திமுக எடுத்தீங்கன்னா சரவணன் இருக்காரு, இந்த பக்கம் கோவை சத்தியன் இருக்காரு, அந்த மாதிரியான எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள். சிங்கை ராமச்சந்திரன் இருக்காரு. திமுக ஒரு பெரும் படையே இருக்கிறது. புதிதாக எவ்வளவோ நபர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிடிஆர் பழனிவேலராஜன் எடுத்தீங்கன்னா அவரை தாண்டி ஒரு ஆங்கிலத்தில் வந்து இந்த அளவுக்கு பேசக்கூடிய, இந்த அளவுக்கு பாயிண்டோட பேசக்கூடிய நபரே கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அவரை அந்த அளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாம் பார்த்து கொண்டு வருகின்ற விஷயம்தான். அவருக்கு எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும் இந்த ஒரு ரோல்ல வந்து அவர் தாராளமாக கம்ப்ளீட் ஹீஸ் எ கிரேட் ஃபிட் என்று நான் கூறுவேன். அப்போ இப்படி இருக்கின்ற இந்த ஒரு விஷயங்களை வந்து விளக்கக்கூடிய இடத்தில், அரசியல் மயப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் வந்து இந்த கட்சிகள் அனைத்தும் இருக்கிறது. இந்த கட்சிகள் அனைத்தும் அந்த வேலையை வந்து துரிதமாக செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை இதுவரை அவர்கள் யாருமே வந்து துரிதமாக செய்யவில்லை. ஒவ்வொரு இஷ்யூ விஜய் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு எதிராக இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன், இல்லை என்றால் ஒரு கிண்டல், இல்லை என்றால் நான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வருகின்ற நபர் இல்லை, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த கிரிட்டிசம் எல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை தாண்டி வருகின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு படையை வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த படையை வந்து அரசியல் மயப்படுத்தி தமிழகத்தினுடைய இது எதிர்காலத்துக்கு இது பெரிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழகத்தில் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு நான் பொலிட்டிக்கல் கல்ச்சரில் வளர்கின்ற நபர்கள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பாலிடிக்ஸ் கிடையாது, காலேஜில் கல்லூரியில் அரசியல் கிடையாது. கல்லூரியில் வந்து பெண்கள் கூட்டியே பேச முடியாது, எங்கே பெண்களும் ஆண்களுமே ஒழுங்காக பேச முடியாது, எங்கே அரசியல் இருக்க போகுது. அதை தாண்டி வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் த லாங்கஸ்ட் டைம், எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் சரி, கலைஞர் இருந்த காலத்திலையும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் கூட ஆரம்பிக்காத பல இடங்கள்ல இருந்தது. ஐ திங்க் ஒரு காலத்தில் வந்து மெட்ராஸ்லையும் அதே மாதிரி மதுரையிலும் மட்டும்தான் இருந்தது. வேற ஒரு இடத்துலையும் வந்து பாலிடிக்ஸ்ல டிபார்ட்மெண்ட்டே இல்லை. இப்போ ஆஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து விட்டது. அப்போ என்னை பொறுத்தவரை இது நீங்க இதே வந்து கேரளாவோட பொருத்தி பார்க்கும்போது, கேரளாவில் வந்து ஒரு காலத்தில் ஸ்கூலில் கூட பாலிடிக்ஸ் இருந்தது. அதன் பிறகு வந்து ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு வந்து கல்லூரியில் பாலிடிக்ஸ் இருந்தது. நான் தமிழகத்தில் தான் ஸ்கூலிங் படித்தேன். எனக்கு தமிழகத்தில் கிளாஸ் 10 முடிக்கிற மட்டும், 10ஆம் கிளாஸ் வந்து விஸ்வவித்யாலயம் முடிக்கிற மட்டும் எத்தனை அரசியல் கட்சி இருக்குன்னு கூட தெரியாது. நான் சிவிக்ஸில் இத்தனைக்கும் படிச்சது. ஆனால் எனக்கு பெரிய ஒரு அப்போ வந்து நானும் ஒரு தற்கூரி இல்லைன்னா அணில் கும்பலாக தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் கேரளாவுக்கு போன உடனே வந்து ப்ரீ டிகிரிக்கு வந்து நான் இதில் விக்டோரியா காலேஜுக்கு போகிறேன். அங்கே போன உடனே வந்து எனக்கு அரசியல் தெரிய வருது. அதாவது அங்கே ஏவிபி இருக்கிறது, எஸ்எஃப்ஐ இருக்கிறது, கேஎஸ்யூ அதாவது நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய இது வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், காங்கிரஸினுடைய அந்த ஸ்டூடெண்ட் விங் தான். அவர்கள் மட்டும்தான் எங்கிட்ட நேராக சொன்னார்கள், நாங்கள் காங்கிரஸினுடைய ஸ்டூடெண்ட் விங் என்றார்கள். எஸ்எஃப்ஐ வந்து இல்லை நாங்கள் வந்து செப்பரேட்டாக இருக்கிறோம், எங்களுக்கும் சிபிஎம்முக்கும் தொடர்பு கிடையாது, நாங்கள் இண்டிபெண்டாக நிற்கிறோம்ல பேசினாங்க. அதே மாதிரி ஏபிவிபி நபர்கள் எங்கிட்ட வந்து நாங்கள் எங்களுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பே கிடையாது, இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் என்று எங்கிட்ட சொன்னாங்க. அதில் அந்த அரசியல் எப்படின்னு பிராக்டிஸில் தான் எனக்கு வந்து அந்த அரசியல் வந்து தெரிய வந்தது. இங்கே அதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாசை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாஸ் ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். இந்த பாப்புலேஷனுக்கு வந்து அரசியல் ஞானம் வந்துவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய தலையெழுத்த மாறிவிடும் என்று நான் கருதுகிறேன். அப்போ ஒருத்தர் ஒரு இஷ்யூவை வந்து அவரை அஃபெக்ட் பண்ணுகின்ற ஒரு இஷ்யூல வந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணி அதன் பிறகு அதில் ஒரு டிசிஷன்ல வந்து அதன் பிறகு வந்து வாக்களிப்பது ஒரு தட் இஸ் ஒன் பாத் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருகின்ற அனைத்து நபர்களும் அதை செய்ய மாட்டார்கள். இந்த கூட்டங்களுக்கு வருகின்ற அனைத்து நபர்களும் அதை செய்ய மாட்டார்கள். அது வந்து அரசியல் கட்சிகளுடைய மிச்சம் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய வேலையாக நான் காண்கிறேன். எனக்கு அது ஒரு அவுட்ரீச் ஸ்ட்ராட்டஜி எல்லாம், நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது, அதனால் எனக்கு தெரியாது. பட் தெர் இஸ் a huge population which has come into politics because of Vijay. அதை வந்து அரசியல் மயப்படுத்த வேண்டிய கடமை என்பது அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.